ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு எக்ஸாஷன் கேண்டில் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். எக்ஸாஷன் கேண்டில் அப்படின்றது என்ன, அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டண்ட்டை பார்க்குறீங்க, இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டண்ட்டை கவனிக்கிறீங்க. இந்த ரெசிஸ்டண்ட்டை ரீச் பண்ணுறதுக்காக பையர்ஸ் எவ்வளோ அக்ரெசிவாக இந்த இடத்த ஃபில் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் உங்களால் கவனிக்க முடியும். ஸோ இப்படி ஒரு குறிப்பிட்ட ஜோனை குயிக்காக ஃபில் பண்ணுறதுக்காக மார்க்கெட்ல அடிக்கடி வரக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த எக்ஸாஷன் கேண்டில். ஒரு மார்க்கெட்டை குயிக்கா ஃபில் பண்றதுக்காக வரக்கூடியதான் இந்த எக்ஸாஷன் கேண்டில்னு சொல்லுவாங்க. இது பொதுவாக எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, நார்மலா இருக்க கேண்டில்ஸ் மாதிரி இருக்காம இது பாத்தீங்கன்னு சொன்னா நார்மலா இருக்க கேண்டிலை விட கொஞ்சம் பெருசா இருக்கும். ஓகே, ஸோ நான் இப்போ மார்க் பண்றது எல்லாமே இது ஒரு எக்ஸாஷன் கேண்டில், இது ஒரு எக்ஸாஷன் கேண்டில். அண்ட் தென் உங்களுக்கு வளமையா இருக்க பை கேண்டில் செல் கேண்டிலை விட இந்த கேண்டில் எக்ஸாஷன் கேண்டில் கொஞ்சம் பெருசா இருக்கும். ஸோ அதை தான் நமக்கு எக்ஸாஷன் கேண்டில் சொல்றாங்க. ஸோ இந்த இடத்துல மார்க் பண்றது எல்லாமே நமக்கு எக்ஸாஷன் கேண்டில். சரி, இந்த எக்ஸாஷன் கேண்டில் எப்படி மார்க்கெட்ல ஒர்க் பண்ணுது அப்படின்றத பத்தி இப்போ நம்ம பிரீஃபா டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு முதல்ல நமக்கு ஏதாவது ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ட் இருக்குன்ற பட்சத்துல இந்த ரெசிஸ்டன்ட்டை ஃபில் பண்றதுக்கு நமக்கு மார்க்கெட் இந்த எக்ஸாஷன் கேண்டில் கிரியேட் பண்ணுது. இதை வச்சு நம்மளால ஒரு என்ட்ரி மேக் பண்ண முடியுமா அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்ல ஒவ்வொரு ஜோனையும் ஃபில் பண்றதுக்காக இந்த எக்ஸாஷன் கேண்டில் கிரியேட் ஆகுது. அண்ட் இது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்டையும் ஃபில் பண்ணும். இப்போ ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டையும் நமக்கு நல்லா ஃபில் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், ட்ரெண்ட் லைன்ல உங்களுக்கு நான் ஒரு என்ட்ரி சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, ஸோ ஏதாவது ஒரு இடத்துல எக்ஸாஷன் கேண்டில் இந்த இடத்துல ஃபில் ஆகுது அப்படின்ற பட்சத்துல நம்ம அந்த இடத்துல ரிவர்சல் ட்ரேட் எடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இடத்துல எக்ஸாஷன் கேண்டில்ஸ் ஏதாவது வந்திருக்கா அப்படின்றத செக் பண்ணிப்போம். முதல்ல அந்த எக்ஸாஷன் கேண்டில் பாத்தீங்கன்னு சொன்னா நமக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்டை தாண்டி ட்ரெண்ட் லைன்ல நல்லா ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அதனாலதான் நான் இதை சொல்றேன். ஓகே, நான் ரெண்டு விதமான என்ட்ரி மாடல உங்களுக்கு நான் சொல்றேன். இந்த எக்ஸாஷன் கேண்டில் மட்டும் வச்சு ஈஸி தான், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, முதல்ல நான் என்னோட ரெசிஸ்டன்ட் அண்ட் என்னோட சப்போர்ட்டை நான் வரைஞ்சிக்கிறேன். இது எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ என்னோட ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட்டை நான் இந்த இடத்துல ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ மார்க்கெட் மல்டிபிள் டச்சஸை கொண்டு வரும். ஸோ ரெசிஸ்டன்ட்ல டச் பண்ணும், சப்போர்ட்டை டச் பண்ணும், ரெசிஸ்டன்ட்ல டச் பண்ணும், சப்போர்ட்ல டச் பண்ணும். ஸோ இந்த மாதிரி குறிப்பிட்ட இடத்துல டச் பண்றப்போ நமக்கு மார்க்கெட் குறிப்பிட்ட இடத்துல இந்த மாதிரி எக்ஸாஷன் இந்த மாதிரி மார்க்கெட் இந்த இடத்துல ஃபில் பண்ணிடுச்சுன்னு வச்சுங்க அப்படின்னா நாம நெக்ஸ்ட் செல் ட்ரேட் போக முடியும். செல் ட்ரேட் போக முடியும். ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, மார்க்கெட் ஆல்ரெடி இந்த ரெசிஸ்டன்ட் ஜோன்ஸை நமக்கு என்ன பண்ணுது, டச் பண்ணிருக்கு. மூணாவதா டச் பண்றப்போ நமக்கு ரிவர்சல் ஆகும்னு தெரியும். பட் இந்த இடத்துல அக்ரெசிவா இந்த இடத்த ஃபில் பண்றதுக்கான ரீசன் என்னன்னா, நெக்ஸ்ட் செல்லரை கொண்டு வர்றதுக்கு. ஸோ அந்த ரீசன் படி நமக்கு இந்த இடத்துல ஒரு என்ட்ரி ஃபார்ம் ஆகும். ஸோ இதான் எக்ஸாஷன் கேண்டில்ட்டு ரீசன். ஸோ நம்ம இதை டீட்டெயிலா பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல எக்ஸாஷன் கேண்டில்ஸ் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்லயோ இல்லை ட்ரெண்ட் லைன்லயோ வந்திருக்கா அப்படின்றத கொஞ்சம் நம்ம கவனிச்சோம் அப்படின்னு சொன்னா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, ஸோ நான் இந்த இடத்துல ஏதாவது கிடைக்குது அப்படின்றத பார்க்குறேன். ஸோ இதுல பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல ஒரு எக்ஸாஷன் கேண்டில் இருக்கு. இது ஒரு சப்போர்ட் ஜோன். சரிங்களா, இது ஒரு சப்போர்ட் ஜோன். அண்ட் நான் இந்த இடத்துல இப்படி மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கேயும் பையர்ஸ் வராங்க, இங்கேயும் பையர்ஸ் வராங்க, இங்கேயும் பையர்ஸ் வராங்க. ஸோ இது கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாஷன் கேண்டில் இந்த கேப் ஃபில் பண்ணுது. அதுக்கப்புறமா ரிவர்சல் நடக்குது. ஸோ நம்ம இப்படி கூட பார்க்கலாம். ஸோ இது ஒரு சப்போர்ட் ஜோன். இந்த சப்போர்ட் ஜோன்ல பையர்ஸ் அக்ரெசிவ் வராங்க. ஸோ இந்த இடத்துல பையர்ஸ் இருக்காங்க பாருங்க. இந்த இடத்துல பையர்ஸ், இந்த இடத்துல பையர்ஸ், அகைன் இந்த இடத்துல பையர்ஸ். ஸோ அதுக்கப்புறம் இந்த பையரை மார்க்கெட் ஃபில் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல ஒரு எக்ஸாஷன் கேண்டில் கிரியேட் பண்ணிட்டு இந்த இடத்துல ஒரு பையர் வந்திருக்கதை பார்க்க முடியும். ஸோ எக்ஸாஷன் கேண்டில் எப்பயுமே உங்களுக்கு ஒரு ரிவர்சலை தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அது பேஸ்ட் ஆன் உங்களுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் ஏரியாவை ரீச் பண்றது மூலியமா தான் இருக்கு. ஒரு இடத்த ஃபில் பண்ணி அந்த இடத்த ஃபில் பண்றதுக்காக வரக்கூடிய கேண்டில தான் நம்ம எக்ஸாஷன் கேண்டில்னு சொல்லுவோம். அந்த மாதிரி எக்ஸாஷன் கேண்டில் வந்ததுக்கு அப்புறமா ட்ரெண்ட் லைன்ல இல்லாட்டி சப்போர்ட்ல உங்களுக்கு ரிவர்சலா இந்த எக்ஸாஷன் கேண்டில் கிரியேட் பண்ணி தரும். ஓகே, போனஸா நான் இன்னொரு பாயிண்ட் சொல்றேன். மார்க்கெட் இப்போ டவுன் ட்ரெண்ட்ல போய்கிட்டு இருக்குன்னு வைங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இதுக்கு நிறைய கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். நான் அதுல இருந்து ஒரு கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஒரு மேலோட்டமா சொல்றேன். மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா, பொதுவா இந்த கலர் சேஞ்ச் ஜோன்ஸ் இருக்குல்ல, கலர் சேஞ்ச் ஏரியா இருக்குல்ல, அந்த கலர் சேஞ்ச் ஏரியாவை நீங்க இப்படி மார்க்கிங் போட்டு வச்சுக்கோங்க.
சரிங்களா? இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் பிளாக் ஏரியாவை நீங்கள் ஒரு மார்க் போட்டு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து புல் பேக்கோட தாண்டினதோட நமக்கு ஒரு ஆர்டர் பிளாக்ஸ் வருது. ஸோ ஆர்டர் பிளாக்ன்றப்போ நமக்கு இந்த கேண்டில் ஆர்டர் பிளாக் வரும். சரியா? ஸோ ஒரு ரிவர்சல் ஜோன் நடந்ததுக்கு அப்புறமா மார்க்கெட் வந்து அதை ரெஸ்பெக்ட் பண்ணாம போயிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு இந்த இடத்துல ஆர்டர் பிளாக் நம்ம பார்க்குறோம். ஸோ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் போயிட்டு அகைன் மார்க்கெட் இந்த இடத்த பிரேக் பண்ணி வந்துட்டு அகைன் இந்த ஆர்டர் பிளாக்ல நமக்கு வந்து மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நம்ம மார்க்கெட் வந்து கீழே போயிட்டு அகைன் அதே ஜோனுக்கு வருதுன்னா நம்மள சில பேர் எப்படி நீங்க ட்ரேட் எடுப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த இடத்துல சப்போர்ட் இருக்கு, ஸோ இந்த சப்போர்ட்ல வந்து மார்க்கெட் வந்து ரியாக்ஷன் கொடுக்கும் அப்படின்னு நினைப்பீங்க. இது ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் பிளாக்ல தான் நமக்கு ஒரு ரியாக்ஷன் கொடுக்கும். ஓகே, ஸோ இந்த ஜோன்ல தான் நமக்கு ஒரு என்ட்ரியை நம்ம பிளேஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல இருந்து டவுன் ட்ரெண்ட் வந்து அகைன் வந்து அந்த லெவலை ரீடெஸ்ட் எடுக்க ட்ரை பண்ணுது அப்படின்னா லாங் டைம் ஃப்ரேம்ல தான் நீங்க வந்து ட்ரேட் எடுக்கணும். அதையும் மறந்துடாதீங்க. நான் இன்னைக்கு சொன்ன எக்ஸாஷன் கேண்டில் அண்ட் இந்த மாதிரி ஆர்டர் பிளாக் கேண்டில் எப்படி நம்ம ட்ரேட் எடுக்கிறது அப்படின்ற அந்த கான்செப்ட் ரெண்டும் புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். உங்களுக்கு இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா மறக்காம டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உங்களுக்கு டெக்னிக்கல் அனலைசிஸ் கோர்ஸ்ல நீங்க பிரீஃபா இன்னும் கத்துக்கணும் வித்தவுட் இண்டிகேட்டரோட அப்படின்னு சொன்னாலும் எங்களை டைரக்டா கான்டாக்ட் பண்ணுங்க. எங்களுடைய வாட்ஸ்அப் லிங்க் வந்து உங்களால அக்சஸ் பண்ணிக்க முடியும், டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மறக்காம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. எங்களுடைய மோர் அப்டேட்டை தெரிஞ்சுக்கலாம், ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.